கனிய கூட்டிட்டு வர போல மாமா. ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கா மாமா. ஆமால, உன் அப்பா வீட்டுக்கு போய் உன் அப்பனோட ஐஸ்வர்யத்தை எல்லாம் திருட்டு வந்தாப்புல, அதான் லேட்டா போச்சு. இல்லை, சும்மா நீ வேற ஏதாச்சும் கண்டதை போட்டு பேசிட்டு இருக்கு. இப்ப மாலை போட்டுக்கிடவா வேண்டாமா? நீ என்னத்தையாவது சொல்லி அவன் மனசை மாத்தி விட்டுறாத. முதல்ல அவனுக்கு மாலையை போட்டு விட்டுருவோம் வாங்க. ஆமாட்டே, நேரம் ஆயிட்டே போகுது. முதல்ல அண்ணனுக்கு மாலையை போட்டு விட்டுருவோம். நீ கனிய கூட்டிட்டு வரதுக்கு தான் போனல்ல? இல்லை, சத்தியமா சொல்லுதேன், நான் கனியை கூட்டு வரதுக்கு தான் போனேன். கோவில்ல வச்சு சத்தியம் பண்ணிருக்க, மறந்துடாத. வைகுண்ட சார்வாள், உலகம் முழுக்க சுத்தி பிரசன்ட் சார்வாள் வந்தாச்சு. டைம் முடிகிறதுக்குள்ள மாலையை போட்டு விட்டுறலாம். ஆமா சாமி, சீக்கிரம் பண்ணிடலாம். இல்ல வாழ இல்ல உடம்புடி மறுபடியும் எங்கேயாவது ஓடி போயிட போறான். அவன் கையை நல்லா கெட்டியா பிடிச்சி. சரிப்பா. கனி, ஏன் உன் மூஞ்சி பேய் அடிச்ச மாதிரி இருக்கு? நீ ஸ்கூல்ல பிரைட்டா தானே இருந்த. என்ன சண்முகம் எதுவும் திட்டினாரா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அக்கா என்னைய விட்டுட்டு கோயிலுக்கு வந்துருச்சுல, அதான் கொஞ்சம் கோவமா இருக்கேன். சரி வா, நேரம் ஆயிட்டு இருக்கு. சரி வாங்க போலாம். வரே போலாம். சேமமா இருங்கோ. நல்லது நல்லது. உங்க ஆத்துக்கார அம்மா தான் உங்களுக்கு துளசி மாலை போட்டு விட சொன்னா. துளசி மாலை போட்டுண்டா சுத்த பத்தமா இருக்கணும். கெட்டத மனசால கூட நினைக்க கூடாது. முக்கியமா அடிதடியில இறங்க கூடாது, எந்த பிரச்சனைக்கும் போக கூடாது. ஐயா, நீங்க மாலை போட்டு விடுங்கய்யா. சரிங்கம்மா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. நன்னா இருக்கணும். வேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. சொன்ன கண்டிஷன்லாம் மறக்காம இருக்கணும் சண்முகம். நீ என்ன நடந்தாலும் கோவப்படக்கூடாது. ஓ முருகனோட கட்டளை இது, சரியா? நான் வணங்குற என் அப்பா முருகனை கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு சம்ஹாரம் பண்ணுவாரு. என் அப்பா முருகன் வழி நின்னு நானும் கெட்டவங்களை கண்டிப்பா சம்ஹாரம் பண்ணுவேன். பாத்தீங்களா மாமா, மாலை போட்டு அடுத்த நிமிஷமே எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? என் அப்பா முருகன் மேல சத்தியமா சொல்லுதம்ல, நிச்சயம் அவனை சம்ஹாரம் பண்ணுவோம்ல. என்ன மாமா இவன் ஏன் இப்படி பண்றான்? மாலை போட்டு அடங்குவான்னு பார்த்தா இப்படி சூரசம்ஹாரம் பண்ணுவேன்னு சொல்றான். வெறி பிடிச்ச மாதிரி மாறிட்டானே. ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட நிக்க வச்சு பேசுனேங்கிற பேரு எனக்கு வேணுமா? ஐயோ, உட்காருங்க. என்ன விஷயம்? அதான் போன்லயே சொன்னோம் இல்லையா, பத்தி தான் உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்திருக்கான். என்ன உதவி? ஏய் குடுல. இந்தங்கய்யா. ஐயா, இந்த ராஸ்கலை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா ஐயா? பார்த்த ஞாபகம் இல்ல, ஆனா இந்த ஓவியம் ரொம்ப தத்ரூபமா இருக்கு. உங்க அப்பாவை தூக்குல போட முயற்சி பண்ண அந்த கயிறு இருக்கா சண்முகம்? ஏய் குடுல. இந்தங்கய்யா. அது அப்பாவை கைத்துல இருந்து இறக்கும் போது நாங்க தான் கட் பண்ணி இறக்குனேன். மிச்ச கயிறு? ஐயா, அதை ஏன் கேக்குறீங்க? இவனுக்கு இருந்த கோவத்துல
இவங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது இவங்க மாமனாரா தான் இருக்குமோன்னு நினைச்சு அந்த மிச்ச கைத்துல அவரை தொங்க விட போயிட்டான். மிஸ்டர் சண்முகம், நீங்க பிரசிடென்ட்னு சொல்றீங்க, நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கலாமா? அப்புறம் எதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்? புது கயிறு தான், இந்த வேலைக்காகவே இதை வாங்கியிருக்காங்க. அது எந்த கடையில வாங்கியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா ஐயா? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஐயா என்ன யோசிக்குதிய? நான் இருந்தது ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட். உளவுத்துறைன்னு சொன்னீங்கல்ல, அது இல்ல. அப்புறம் நீங்க சொல்லியிருக்கிறத பார்த்தா இதுல குறைஞ்சது ஒரு 5 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா, அப்பாரு சொல்லும் போது 4 பேருன்னு தான் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்களை ஏவி விட்டவன், இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவன் ஒருத்தன் நிச்சயமா இருப்பான். அவன் தான் கிங் பின், அவன் தான் மெயின் கிரிமினல். அவனையும் சேர்த்துதான் 5 பேர். ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. நிச்சயம் இந்த கயிறை கூட ஏதோ வெளியூர்ல தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாயா, நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன். முதல்ல அந்த கிங் பின் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் எல்லாரும் யாருக்காக வேலை செஞ்சாங்கங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஐயா, இந்த போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்தெல்லாம் ஏதாச்சும் தகவல் எடுக்க முடியுமா? எனக்கு என்னமோ இவங்க ஏற்கனவே கொலைகேஸ்ல இருப்பாங்கன்னு தோணல. அநேகமா ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்டா முதல் தடவை கொலை முயற்சி பண்றவங்க ரொம்ப புத்திசாலிங்க. இந்த மாதிரி முதல் தடவை குற்றம் பண்றவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க.